எதுக்கு இப்ப சீன் போடுற? ஜஸ்ட் ஒரு நைட் வரப்போற. எங்க 2 பேர் கூடயும் கொஞ்ச நேரம் இருக்க போற. அவ்வளவுதானே? நீ போயிட்டே இருக்கலாமே. அப்படியே எங்களால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட, அதான் நேத்து நீ அவன்கிட்ட இருந்தியே, பழிய தூக்கி அவன் மேல போட்டுட்டு நிம்மதியா இருக்க வேண்டியது தானே? புரிஞ்சுக்காத பொண்ணா இருக்க. என்கிட்ட அழுது காரியத்த சாதிக்க முடியாது. அழுதா கருணை காட்டுற ஜாதி இல்ல நான். இப்ப பேசுறது தான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசி எவிடன்ஸ் எதுவும் தரமாட்டேன். நோ ஃபோன் கான்டாக்ட். நைட் 10 மணி வரைக்கும் பார்த்துப்பேன். நீ வரலனா உன் விதிய யாராலயும் மாத்த முடியாது. புரியுதா? ஷரத் கேட்க லாவண்யாவின் கண்களிலிருந்து நீர் வர அவன் எழுந்தான். நைட் வரப்போ லூசார் விட்டுட்டு வா. எனக்கு அதான் பிடிக்கும். வரட்டா? கேட்ட ஷரத்தும் விமலும் வெளியில் செல்ல லாவண்யாவிற்கு எங்காவது சென்று கதறி அழ வேண்டும் போலிருந்தது. எழுந்தாள். பொம்மை போல் சாலையில் நடந்தாள். நேராக வீட்டிற்கு சென்றாள். தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டாள். அழுதாள். சிவாவின் ஞாபகம் வந்தது. ஃபோன் செய்யலாமா யோசித்தாள். ஃபோன் செய்ய ரிங் போகவில்லை. வாட்ஸ்அப்பில்